எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி காலர் டியூன் எப்படி நம்ம மொபைலில் வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபோட்டோவை கூட நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். அதை எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி எப்படி டெக்கரேட்டிவாக நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சின்னு தோணுச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மற்றும் இது போன்ற தகவல்கள் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் காலர் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. நீங்கள் டைரெக்டாகவே ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும் இந்த காலர் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சம் பர்மிஷன்ஸ் கேட்கும். ஒரே ஒரு பர்மிஷன், அதாவது ஓவர்லே பர்மிஷன், அதை மட்டும் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ் வால்பேப்பர், அப்சாக்ட் தீமு, அதுக்கப்புறம் தீம்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவை எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் யுவர் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் கஸ்டமில் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போது எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆல்பம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்பம்ஸில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி எங்கே வச்சுருக்கீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதே டைமில் இந்த இடத்துல கஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக ஃபோட்டோஸில் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் சைஸை மட்டும் கொஞ்சம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை மேட்ச் பண்ணிட்டு மேலே கிராப் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் நண்பா. இப்போது இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ட்டு இருக்கும். இந்த அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளைடு அப்படின்ட்டு வரணும். அப்ளைடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இனிமேல் வர கால்ஸ் எல்லாமே இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னா மட்டும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மற்றும் இது போன்ற தகவல் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் பாய் நண்பா.